மே 1ஆம் தேதி ஏற்பட்ட குரு பெயர்ச்சி பலராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. ரிஷபத், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு. இது எப்படி இருக்கும் என்று ஜென்ரலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்டிருக்கிறாருன்னு நம்மளுடைய ஆங்கர். அதுதான் சந்தோஷம் எனக்கும். மேஷம், கடன் தீரும், பிரச்சனை தீரும், வழக்குகள் தீரும், தேகாரைக்கும் பொலிவு பெறும், நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பீர்கள், தொழில் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட வேறு என்ன வேணும் மேஷத்துக்கு? ஸோ தொழில் கிடைக்கிறதுனால கொஞ்சம் திமிர் வரும், அதை மட்டும் அடக்கிக்கணும். கடந்த காலத்தில் இருந்த நிலைமையெல்லாம் யோசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மேஷத்துக்கு. ஸோ மேஷத்திற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ரிஷபம், அடுத்த ராசி. ரிஷபத்திற்கு தேகாரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். 30 வயசான ரிஷப ராசிக்காரங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்ட அந்த பிரச்சனையெல்லாம் பாத்திரம் கீத்திரம்லாம் உடச்சிருப்பீங்க, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். அப்பா அம்மாலாம் மூஞ்சை திரும்பி வச்சுன்னு இருப்பாங்க, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். மகனேன்னு வரவேற்பாங்க, நீங்களும் அப்பா அம்மானு ஓடி போய் கட்டி பிடிப்பீங்க. அப்பா அம்மாவுடைய தொழில் கிடைக்கும், பரம்பரை தொழிலில் இருந்த பாதிப்பு கிடைக்கும் போகும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கிடைக்கும். இந்த மண் வாங்கிறது, வீடு வாங்கிறது, புது வீடுக்கு போகிறது எல்லாம் கிடைக்கும். ஆக மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ரிஷபத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுனத்துக்கு கடன் தீரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும், தேகாரைக்கும் பொலிவு பெறும். டே கேர் சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு ஆகிடுவீங்க. இல்லைன்னா அந்த நோயை நினச்சே புலம்பின்னு இருப்பீங்க. தைரியம் வரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் வரும். லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய மிதுனத்துக்கு டக்குன்னு அதிர்ஷ்டம் வரும். உங்கள் வசதிக்கு ஏற்ப லாட்ரி சீட்டு வாங்கிக்கிங்க. அதுக்காக ஆன்லைனுக்கு சூதாட்டத்துக்கு போனீங்கன்னா என்ன திட்டாதீங்க. ஸோ அந்த போல் கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் மட்டும் பஞ்சாயத்து போனீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்து எங்கே வரும்னு தெரியாது. ஸோ குடும்ப விஷயத்தில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். 11ஆம் இடத்துக்கு வரார் குரு, 10லிருந்து. அஷ்டம சனி, தேகாரைக்கும், முதுகு தண்டுவடம், கால் முட்டியெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் என்னன்னா பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம், தைரியம் ஏற்படும், கல்யாணம் நடக்கும். கல்யாணமாகி பொண்டாட்டியோட சண்டை, புருஷனோட சண்டை, பிரிஞ்சிருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் சாரின்னு ஒரு மெசேஜ் போடுங்க, எல்லாம் சால்வ் ஆகிடும். குடும்பம் ஒத்துமை ஆகிடும். குடும்பத்தில் புது வரவு வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபார தடை நீங்கும். பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. கடகராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். தனிப்பட்ட தொழிலிலும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வண்டியில் மட்டும் வித்தை காட்டினா உங்கள் வித்தையை எங்கே பார்க்கணும்? ஹாஸ்பிட்டலில் தான். இந்த கட்டடிக்கிறது, வீலிங் பண்ணுறது, அவ்வளோதான். யம தர்மம் ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ கடகம், வாகனத்தில் கவனம், மற்றபடி எல்லாமே ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். குடும்பத்தில் அதீத கவனம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, உடற்பயிற்சி முக்கியம், தேக ஆரோக்கியம் முக்கியம். தொழிலில் உஷாராக இருக்கணும். தொழிலில் போயிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி கிஸ்தி வரியெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தொழிலேருந்து அமுச்சு விட்ருவான். உத்தியோகத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை. படிப்பில் மாற்றம், அனுகூலம், தனிப்பட்ட முறையில் அனுகூலம். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், சர்ஜரி கிர்ஜரி தேவைப்பட்டால் பண்ணிவிடுங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பெற்றோர் பெரியோர் உடன் பிறந்தோருக்கு அதீதமான நன்மைகள்.
பெற்றோர் பெரியோர் நல்லா இருக்கிறனால உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருக்கு புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது பொசிஷனுக்கு போகிறதெல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதனால் சிம்மத்துக்கு என்ன, தொழிலில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. 8ல் இருந்த குரு 9க்கு வராரு. 9ல் வந்தால் குரு விசேஷம், எல்லா லெவல்லையும் நன்மை தரும். கல்யாணம் நடக்கணுமா நடக்கும், குழந்தை வேணுமா குழந்தை வேணும், கல்யாணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படணுமா நிவர்த்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயம், தைரியம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லா மாற்றமும் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கும் கவனம். பெற்றோர் பெரியோருடன் சண்டை மட்டும் கூடாது. கண்டிப்பாக எல்லா விதத்தில் நன்மை. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் குடும்பத்தில் கவனம். வெளி இடத்துல இருக்கிற கோபத்தெல்லாம் வீட்டில் காட்டிங்கன்னா குடும்பம் பிரச்சனை ஆகிடும். கோர்ட்டு கேஸு போலீஸுன்னு தான் குடும்ப விஷயத்தில் அலைய வேண்டியது இருக்கும் கன்னி. ஆக தொழில் உத்தியோகம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. 8ஆம் இடத்துக்கு வரார் குரு. தேகாரோக்கியம் தான் கவனமாக பார்த்துக்கணும். 30 வயசுக்கு முடிஞ்சவங்க ஃபுல் ஆரோக்கியம், ஃபுல் ஹெல்த் செக்கப் 10,000 ரூபாய்னாலும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தெம்பாக இருக்க முடியும். பணவரவு, சுபவிரயம், வீட்டில் இன்டீரியர் மாற்றுறது, வீட்டில் ஒரு ஃப்ளோர் கட்டுறது, 2 பெட்ரூம் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது, கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, லாபம் வர்றது, பண சேமிப்பு அதிகமாக வருது, தைரியம் ஏற்படுறது. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. 5ல் சனி இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கணும், சொல்லணும். பூர்வ புண்ணிய தோஷம் போகணும். குழந்தைங்களுடன் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். ராகு 6ல் இருக்கிறனால பாஸ்போர்ட்லாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க. குரு இது மாறதுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கும். உங்கள் காசில் இல்லைன்னா யாராவது காசு போட்டு கூட்டின்னு போவாங்க. இதோட வேறு என்ன வேணும் துலாத்துக்கு? ஸோ பாஸ்போர்ட்டில் ரினியூவல் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் நாளைக்கு போகணும், இன்றைக்கி போய் எப்படி ரினியூவல் பண்ண முடியும்? சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய துலா வெற்றிகள் வெற்றிகளாகப்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்களும் லாட்ரி டிக்கெட் வாங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். 5ல் ராகு இருப்பதனால் நீங்களும் பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் இருப்பதனால் அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிக்கணும். 7ல் குரு வரார் 6லேருந்து. சமசப்தமாக பார்வை, எல்லாம் ஏற்றும். மன அழுத்தம் போயிடும். விருச்சகமே எப்பவுமே டிப்ரெஷன்லேயே இருக்கும், யோசிச்சுக்கினே இருக்கும். இங்கே ஒன்று யோசிக்கும், அங்கே ஒன்று யோசிக்கும், இதை யோசிக்கும், தூக்கத்தில் யோசிக்கும், சாப்பிட்றச்சு யோசிக்கும். இதெல்லாம் மாறிடும். வண்டி ஓட்டுறச்ச கூட யோசிச்சுன்னு போய் எவனாவது இடிக்கும், இடிச்சிட்டு இது முந்தின்னு கத்தும். ஸோ அதெல்லாம் இருக்காது. சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, லாபம் ஏற்படும், பொருள் சேர்க்கை ஏற்படும், குடும்பத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டம் தீரும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் நல்லா பார்த்துக்கணும். குடும்பத்தில் சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ல் குரு இருக்கார்ல, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்பத்தை கெடுக்க பார்ப்பார். ஸோ குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. புரியுதா விருச்சகம்? வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு நிற்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. 5ல் இருந்த குரு 6க்கு வரார். ஹெல்த்து தான், கால் வலி, முட்டி வலி, சின்னதாக ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாம் நடக்கும். பண்ணிவிடுங்க, தெம்பாயிடுவீங்க. தொழில் டெவலப் ஆகிடும். கொடுத்த வாக்கி குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியார் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போவாங்க. உங்களை நல்ல டேக் கேர் பண்ணிப்பாங்க. 40 வருஷமாக இல்லாத சந்தோஷம்லாம் இப்போ கிடைக்கும். வயசான காலத்தில் என்ன இனிமேல் என்னெல்லாம் யோசிக்காதுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வயசான காலத்தில் அம்போன்னு விட்டுட்டு போடுறவங்க தான் நிறைய பேர். ஸோ வயசான காலத்தில் நல்ல டேக் கேர் பண்ணிக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தானே. சின்ன வயசில் விட்டு போனால் கூட தெம்பாக இருக்கலாம். வயசான காலத்தில் யாராவது தேவையில்லை. அந்த சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் உங்களை அப்படி பார்த்துப்பாங்க. எல்லா விதத்துலையும் ஏற்றம் கிடைக்கும், சுபவிரயம் கிடைக்கும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வசதி வாங்கிறது, வண்டி வாங்கிறது, 2 வீலர் இருந்தால் 4 வீலர் வாங்கிறது,
4 வீலர் இருந்தால் ஹெலிகாப்டர் வாங்குவாங்களன்னா அது வசதின்னு தான் வாங்குவாங்க. 4 வீலரில் எவ்வளோ கார் இருக்குது, அதுபோல் வசதிகளை பெருப்புங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. தொழில் இல்லை, வீடு இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, எல்லாத்துலேயும் திடீர்னு நீங்கள் ஒரு லெவல் மாறும். வெஸ்டிங் கார்டை ஸ்டைலாக நீட்டக்கூடிய அளவுக்கு வரும். ஸோ தனுசுக்கு தொழில் டெவலப்மெண்ட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். இந்த குரு பயிற்சியில் 5ஆம் இடத்துல குரு வராரு, உங்களை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 9ஆம் பார்வை தான் விசேஷம் குருவுக்கு. எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். வயிறு வலியும் கொடுப்பார் கூட. வயிற்றை நல்லா பார்த்துக்குங்க. சாப்பாடு எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு கட்டு, மத்தியானம் ஒரு கட்டு, நைட்டு கட்டெல்லாம் கட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 நாளாவது பழையது எடுத்துக்கினா தான் ப்ரோபயோட்டிக் நல்லா வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு காலங்காலமாக சொன்னால் கேட்பீங்களா? அமெரிக்கா டாக்டர் சொன்னால் ஒத்திப்பீங்க. ஸோ பழையது எடுத்துக்கிறக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். நினச்சதெல்லாம் நடக்கும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலியெல்லாம் பார்த்துக்கணும். அதே போல் வயிறில் அசிடிட்டியெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ டெய்லி பழம், ஃப்ரூட்ஸு, கொய்யா பழம்லாம் தேடி சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கோங்க. பிள்ளைகளோட சின்ன சண்டை, அவன் 4 நாள் 5 நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கின்னு உங்களை டபாய்ப்பான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட வேண்டிய அளவுக்கு வரும். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுவான். அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். எங்கேயாவது போயிட்டு அவன் பெட்ஷீட்டுக்குள்ளே தூங்கிட்டு ஜாலியாக இருப்பான். நீங்கள் புலம்பி தந்துடுவீங்க. புரியுதா? மகரம் ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு உறவுகள் விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சண்டை சச்சரவு கூடாது. பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கவனம். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து, 40 வருஷம் 50 வருஷம் இருக்கக்கூடிய சொத்தில் எவனாவது ஏதாவது பிரச்சனை பண்ண பார்ப்பான். கூடா நட்பு கேடு விளையும். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறனால சோம்பல் அதிகமாகும். தேகாரைக்கும் அதிகமாக பார்த்துக்கணும். 50 வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் தேகத்தில் மிக கவனம். கூடா நட்பு கேடு விளையும். சண்டை சச்சரவுக்கு கூடாது. கொடுத்த பணத்தோ அல்லது நீங்கள் வாங்கிய பணத்திற்கோ சண்டை இல்லாமல் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். என்ன லெவலில் அனுகூலம் காணப்படும்னா தொழில் டெவலப் ஆகும். மரண பயம் நீங்கும். டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு வந்து தெம்பாயிடுவீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி முக்கியம். தொழில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். கும்பத்திற்கு தடைப்பட்டிருந்த கல்வி, தடைப்பட்டிருந்த தொழில், தடைப்பட்டிருந்த உத்தியோகம், தடைப்பட்டிருந்த வியாபாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ரிஷப குரு பயிற்சி. புரியுதா? ஸோ என்ன பண்ணோம், எவனாவது ஏதாவது குரல் கொடுத்தா கூட அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓடிடணும். அவர் பெரிய ரவுடின்னு அவர் கூட பழகுனீங்கன்னு வச்சுங்க, அந்த ரவுடி அவனும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து உள்ளே இழுத்துன்னு போயிடுவான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கும்பத்தில் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கௌரவம் மட்டப்படும், கௌரவம் அசிங்கப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். 12வது ராசி. 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடம். தைரியம் ஏற்படும். தாய் உறவுகள் மத்தியில், சகோதரர்கள் மத்தியில் சண்டைகள் கூடாது. அவர்களுடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 7.5 சனியில் இருக்கீங்க, முதல் சனியில் இருக்கீங்க, ஆனால் கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீங்கும். துணை அல்லது துணைவியாருடைய ஏற்றம் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும். லாபம் ஏற்படும். 7.5 சனியில் நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். எதில் கவனமாக இருக்கணும்? உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு போட்டு அசிங்கப்படுத்திக்காதீங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி. அதே போல் குரு பயிற்சியில் தந்தை வழி உறவுகள் ஏற்றம் பெறும். பரம்பரையாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும். போதுமா? இதோட வேறு என்ன வேணும்? ஸோ 7.5 சனியில் உடற்பயிற்சி, வண்டி வாகனத்தில் அதீத கவனம், கழுத்து, வாய், பற்கள், கண், காது, மூக்கு, தொண்டை, தலை சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம். வாகனங்களில் மிக கவனம். உயரமான இடங்களில் வேலை செய்பவர்கள் அதீத கவனமாக இருப்பது
முக்கியம், தேக ஆரோக்கியத்தில் கவனம், மற்றபடி எல்லாம் சுபம். இதுவரை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியால் என்ன விஷயங்கள், அதற்குண்டான என்ன அமைப்பு என்பதை பார்த்தோம். வணக்கம்.